ஈரான் மீதான கடல் முற்றுகையை விலக்குவது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தான் சென்றிருப்பது சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணான குழப்பகரமான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரவே மாட்டோம், அப்படியான ஐடியா எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. ஒருவேளை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த கடல் முற்றுகையை நீக்கணும், அதை நீக்கும் வரைக்கும் நாங்கள் வரவே மாட்டோம்னு சொல்லி ஈரான் ஒரே பிடியாக நிற்குது. அதை அறுதி இறுதியாக சொல்லியாச்சு. இப்போ கடல் முற்றுகையை அகற்றினா மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும் என்று நிலைமை. எனவே கடல் முற்றுகையை அகற்றுவது சம்பந்தமாக, அதனை நீக்குவது சம்பந்தமாக இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரபலமான ஊடகம் த டெலிகிராஃப் செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே அடுத்து வரும் சில மணி நேரங்களில் அந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று சொல்லி, இது பொதுவாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏனென்று சொன்னால் அந்த முற்றுகை அகற்றப்படாமல் ஈரான் கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு போகாதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நீங்கள் அவதானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் ஒரு கோரிக்கையை முன்வைச்சா அந்த கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் அதில் விட்டு அறக்கவே மாட்டார்கள். அந்த கோரிக்கையிலிருந்து பின்வாங்கவே மாட்டார்கள். அந்த கோரிக்கை அறுதி இறுதியான கோரிக்கையாக இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு போன சனி ஞாயிறு. அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஈரான் ஒரே பிடியாக சொல்லியிருந்தது, இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வேற தயாராகத்தான் இருக்கிறோம், பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு முட்டுக்கட்டை இருக்குது, அந்த முட்டுக்கட்டையை நீக்கினா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று சொன்னது. அதென்ன முட்டுக்கட்டை என்று சொன்னால் லெபனானில் நடந்த யுத்தம். அதாவது ஈரானில் போர் நிறுத்தம், ஆனால் லெபனானில் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. அந்த சண்டையை நிப்பாட்டி எல்லா இடமும் சண்டையை நிப்பாட்டுங்க, பேச்சுவார்த்தை சமாதானம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கணும். ஒரு பக்கத்தால் சுட்டுக்கொண்டு ஒரு பக்கத்தால் விமானத்தால் தாக்குதல் நடத்தி கொண்டு மற்ற பக்கம் பேச்சுவார்த்தை என்று சொன்னால் இந்த குழப்பமான வேலைக்கு நாங்கள் வரவே மாட்டோம், நிப்பாட்டுங்க என்று சொல்லி ஒரே பிடியாக நின்றது ஈரான். அமெரிக்கா ஆரம்பத்தில் இல்லை அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு பார்த்துச்சுது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேரடியாக தொலைக்காட்சியில் உரையாற்றினவர், லெபனானில் யுத்த நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை, அங்கே எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லி ஈரான் சொல்லிச்சுது. ஓஹோ அப்படியா, அப்போ ஓகே பரவாயில்ல, நீங்கள் சண்டையை பிடிச்சு கொண்டே இருங்க, தாக்குதலை நடத்தி கொண்டே இருங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டு சண்டையை நிப்பாட்டு என்று சொல்லி உள்ளுக்குள்ளால் இதோ நிறைய ஒரு நாள் முழுக்க நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அறிவித்தார் லெபனானில் யுத்த நிறுத்தம் என்று சொல்லி. அது அறிவிக்கப்பட்ட பிறகுதான், அந்த 10 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போனது முதல் சுற்றுக்கு. அப்போ இருந்தது ஒரே ஒரு தடை, அந்த பேச்சுவார்த்தைக்கு தடையாக ஒரே ஒரு விஷயம் இருந்தது, அது நீக்கப்பட்ட பிறகு பேச்சுவார்த்தைக்கு போனது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதுசாக 2 தடைகளை போட்டு வச்சுக்கார். ஏற்கனவே ஒரு தடை இருந்து அதை நீக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நீக்கினீங்கள். பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து சுமூகமாக போனது. பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படையில்ன்றது உண்மைதான். அதுக்காக புதுசாக தடைகளை கொண்டு வருவீங்களா? அந்த 2 தடைகளும் என்னென்னு சொன்னால், ஒன்று இந்த முற்றுகை, தேவையில்லாமல் ஒரு முற்றுகை ஒன்றை போட்டு அதில் என்ன சாதிச்சதுன்னு சொல்லி எனக்கு விளங்கவே இல்லை. சரி, அது ஒரு தடை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈரானுடைய கப்பலை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. இது 2 முக்கியமான பிரச்சனை. இவ்வளோத்தையும் செய்து போட்டு பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொன்னால் ஈரான் எப்படி வரும்? எனவே ஈரான் சொல்லி போட்டது முற்றுகையை நீக்கப்பா, அதுக்கு பிறகு தான் பேச்சுவார்த்தைக்கு வரதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை ஈரான் முடிவெடுக்கவே இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்றே சொல்லியாச்சு. எனவே இந்த 2 தடைகளும், புதிதாக போடப்பட்ட இந்த 2 தடைகளும் நீக்கப்பட்டால் மட்டும்தான் ஈரானிய குழு பேச்சுவார்த்தைக்கு போகும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். குறைந்தபட்சம் இந்த பிளாக்கேட்டாவது எடுக்கணும், இந்த முற்றுகையாவது எடுக்கணும். அந்த கப்பலை விடுவிக்கிறது சம்பந்தமாக ஈரான் பெருசாக ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. எனவே இந்த முற்றுகை நீக்கப்படணும் என்று சொல்லி இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வேற வழியே இல்லை, அந்த முற்றுகையை நீக்குவது சம்பந்தமாக ஆலோசனை செய்து வருகிறார் என்று சொல்லி டெலிகிராஃப் பத்திரிகையில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஏற்கனவே புறப்பட்டு விட்டது. அவர்கள் இந்த அடுத்து வரும் சில மணி நேரங்களில் பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சென்று இறங்கப் போகிறார்கள் என்று சொல்லி நேற்று
பின்னேரத்திலேருந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னேரத்திலேருந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. அடுத்து வரும் சில மணி நேரங்களில் லேண்ட் ஆக போகிறார்கள் என்று சொல்லி, அதாவது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் நியூயார்க் டைம்ஸ் வந்து செய்தி போட்டிருக்குது. இன்னும் ஜேடி வான்ஸ் அங்கிருந்து புறப்படவே இல்லையாம். அவர் வாஷிங்டனில் தானாம் இருக்கிறாராம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தானாம் அவர் அங்கிருந்து புறப்படுகிறார் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னவர், நான் ஏற்கனவே தூதுக்குழுவை வந்து அனுப்பிட்டேன், ஜேடி வான்ஸ் தலைமையிலான தூதுக்குழுவில் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பாகிஸ்தானை சென்றடைந்த பிறகு என்ன சொன்னவர் தெரியுமா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், இன்றே கையெழுத்திடப்படும், இன்றைக்கு திங்கட்கிழமை வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த சமாதான உடன்படிக்கை இன்றைக்கே கையெழுத்திடப்படும் என்று சொல்லி இன்றைக்கு காலம் ஒரு பேட்டியில் கொடுத்திருந்தவர். அப்போ அது பொய் தானே? இன்னும் அந்த டீம் வெளிக்கிடவே இல்லை. ஜேடி வான்ஸ் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கிறார். அப்போ எப்படி ஒரு நாட்டினுடைய துணை ஜனாதிபதி இன்னும் நாட்டை விட்டே வெளியில் போகல, இப்போவும் அமெரிக்காலாம் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறார், தூதுக்குழுவை வந்து நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன், இன்றைக்கு வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த டீல் வந்து சைன் வைக்கப்படும் என்று சொல்லி எப்படி அந்த அறிக்கையை கொடுக்க முடியும் என்று சொல்லி எனக்கு நன்மையாக விளங்கவே இல்லை. அவர் இன்றைக்கு காலமாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான். நியூயார்க் டைம்ஸ் வந்து அதையும் சுட்டி காட்டி இருக்கிறது. பாருங்க எப்படி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பொய் சொல்றார் என்று சொல்லி. இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய தூதுக்குழு அடுத்து வரும் சில மணி நேரங்களில் இஸ்லாமாபாத்தில் போய் தரையிறங்க போகிறார்கள் என்று தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அது உண்மையா அல்லது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கிற இந்த தகவல் உண்மையா? காத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் வந்து மிக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு 20,000க்கும் அதிகமான பாதுகாப்பு படையினர், அதாவது பல்வேறு பிரிவினர், போலீஸ், இராணுவம் என்று சொல்லி எல்லாரையும் சேர்த்த 20,000க்கும் அதிகமான பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் லாக்டவுன் போடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடக்குமா இல்லையா என்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஈரானிய தலைவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். த நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு அவர் வழங்கிய ஒரு பேட்டியில் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார். எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நான் நேரடியாக போயிட்டு ஈரானிய உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து கதைக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். ஈரான் வந்து அணு திட்டத்தை வந்து கைவிடணும், அதுதான் எனக்கு முக்கியமானது. அணு திட்டத்தை கைவிட்டால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நான் போய் நேரடியாக சந்தித்து கதைப்பேன். அவர்கள் வந்து நாங்கள் கொடுக்குற அந்த டீலை வந்து சைன் வைத்தார்களாக இருந்தால், அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டால் ஈரான் வந்து மிகச்சிறந்த ஒரு நாடாக முன்னேறி வரும். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ஈரானை வந்து உங்களால் பார்க்க முடியும், அவ்வளவு முன்னேற்றம் அடைவார்கள். எனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவு, அணு ஆயுத உற்பத்தியை வந்து கைவிட்டுட்டு நாங்கள் கொடுக்குற இந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போடுவார்களாக இருந்தால் நானும் நேரடியாக போய் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதே வேளையில் ஈரானும் முன்னெப்போதும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு முன்னேறி செல்லும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் த நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு வழங்கிய பேட்டியின் போது குறிப்பிட்டுள்ளார். ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்களுக்கும் பாகிஸ்தானினுடைய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் தொலைபேசியில் நீண்ட நேரமாக ஒரு உரையாடல் இடம்பெற்றதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த உரையாடல் எதை பற்றியது என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் வெளியாகாத போதும் பெரும்பாலும் இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக இருக்கும் என்று சொல்லியும், ஈரானை எப்படியாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கு பாகிஸ்தான் கடுமையாக முயன்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதேவேளையில் பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும், இந்த முற்றுகை இருக்குத்தானே பிளாக்கேட், அதை வந்து உடனடியாக நீக்குங்கள் என்று சொல்லி அவர் அழுத்தம் கொடுத்ததாகவும் இன்னும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வளவு பிரச்சனைகள் இங்கால போய்கொண்டிருக்கும் போது அங்கே லெபனானில் வந்து இன்னும் ஒரு புது பிரச்சனை என்னன்னு சொன்னால், இயேசுநாதருடைய சிலை இருக்குத்தானே, அந்த சிலையை வந்து இஸ்ரேலிய இராணுவ வீரர் ஒருவர் அடித்து உடைத்த அந்த காட்சிகள், அந்த புகைப்படங்கள் வெளியாகி மிக பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அதாவது வந்து தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய டெபிள் என்று சொல்லப்படுற ஒரு நகரம், அது வந்து கிறிஸ்டியன்ஸ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு நகரமாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனானில் வந்து கணிசமான அளவு கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்றார்கள். கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் கலந்து வாழ்கின்ற ஒரு நாடு தான் லெபனான். அப்போ இது வந்து ஒரு கிறிஸ்டியன் நகரமாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இயேசுநாதருடைய சிலையை வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த உடைச்ச அந்த இயேசுநாதருடைய சிலை வந்து அந்த படங்கள் வந்து ஏற்கனவே சமூக வலைத்தளங்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது. அப்போ இந்த சிலையை வந்து உடைச்சது யார், யார் இதுக்கு பொறுப்பு? ஏன்னு சொன்னால் அந்த பகுதியில் வந்து இஸ்ரேலிய இராணுவம் தான் நடவடிக்கையில் ஈடுபடுது. அப்போ அவர்களுக்கு தெரியாமல் யாராவது வந்து உடைத்திருப்பார்களா என்று சொல்லி, என்னென்னு சொன்னால் ஒரு விமான தாக்குதலை சேதமடைஞ்ச மாதிரியும் தெரியலை, இது வேணுமெண்டே உடைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி எல்லா இடம் செய்திகள் பரவினது. அப்போ உடைச்சது யார், உடைச்சது யார் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்கும்போது அதுக்கு பிறகு அது சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரர் ஒருவர் பெரிய ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்றை கொண்டு போய், பெரிய சுத்தியல் மாதிரி ஒன்றை கொண்டு போயிட்டு அதை அடிச்சுடைக்கிற காட்சிகள் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சை
சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே இஸ்ரேலிய ராணுவ வீரரின் ஜேசுநாதிட்ட சிலையை உடைச்சார் என்று சொல்லி இதுவரைக்கும் தெரியல. அது மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கோரியிருக்கிறது. இந்த ஒரு செயல் பிழை என்று சொல்லி அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். ஒரு விஷயம் மட்டும் விளங்கியல, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் பாப்பரசரோட சண்டைக்கு போய் பாப்பரசரை கண்டபடி கதைக்கிறது என்று சொல்லி அங்கால ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது. இங்கால IDF சோல்ஜர் சிலையை அடிச்சுடைக்கிறார். என்ன நடக்குன்னு விளங்கியல. களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.